கடந்த ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி திருநங்கை மகா அவங்கள வந்து ஒரு ஈசிஆர் பகுதியில வந்து தாக்கப்பட்டாங்க. ஆனால் நாயை நடத்துறேன்னு சொல்லிட்டு நேற்று என்னை கூட்டின்னு போயிறாங்க மண்டபத்துக்கு. அதில் முன்னா நாய்க்கு, ராதா நாய்க்கு, குட்டிமா இவங்க யாருமே வந்து என் பக்கம் பேசவே இல்லை. அவங்க தப்பு பண்ணும்போது தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது கொடுக்க முடியாது? அந்த நாய்க்கு வந்து சொல்கிறாங்க. நடந்தது நடந்து போயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எனக்கு முழுக்க முழுக்க காரணம் கொலையை பண்ண சொன்னது நீங்க சொன்ன இத்தனை விஷயங்களும் இதற்கு முன்னாடி வந்து மந்த்ரா மேம் ஒரு ஊடகத்துல பேசினப்போ போரூர் சுதா அவர்கள் வந்து அந்த ஊடகத்துக்கு கால் பண்ணி அவங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் தவறு, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சில நியாயங்கள் பேசப்படும். சம்பந்தப்பட்ட அந்த போரூர் சுதாக்கும் விம்கு சுந்தரி இவங்க இருவருக்குமே வந்து சட்டம் ஒரு பக்க தண்டனை கொடுத்தாலும் எங்க நாயக்கு சிஸ்டம் வந்து எங்கெங்கேருந்து இவங்களோட விஷயங்கள் உண்மைகள்லாம் வெளியே கசையுதோ அவங்களெல்லாம் போய் ஒரு சில பெரியவங்களை வச்சு அதெல்லாம் ஆஃப் பண்றது. இப்போ ஏன் மூலியமா ஒரு சில விஷயங்கள் வருதுனாக்கா எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த மீட்டிங்ல வந்துட்டு இந்த திருநங்கைக்கு வந்து நஷ்ட ஈடா இழப்பு பணமா கூட எதுவுமே கிடையாது. இந்த கையை பார்த்தீங்கன்னா அவங்க கை இங்க இருக்கு இல்லையா, இந்த கை அவ்வளோதான். இப்படியே தான் அவங்க இனிமேல் இருக்கக்கூடிய லைஃப் லாங் இப்படி தான். அதில் கேட்கறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இல்லையா. விம்கு சுந்தரியும் போரூர் சுதாவும் சம்மந்தப்பட்ட இந்த திருநங்கை இருக்கக்கூடிய இடத்துக்கு எதுக்காக கூப்பிட்டீங்க? இவங்கெல்லாம் வந்து வாயால பேசினாங்க, இவ வந்து அதை கேட்கல. பட் அவ சுஜியை விட்டு கத்தியால பேசி வச்சிருக்காங்கன்றதுதான் இதுல உண்மை. மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் இந்த ஊடகத்துல ஜமாத் தலைவிகளால பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் குறித்து பல விஷயங்களை நம்மளுடைய மந்த்ரா மேம் இந்த சேனல்ல பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட திருநங்கைய அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கதி குறித்து பல விஷயங்களை விவரிக்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். சமீபத்துல தலைவிகள், அதாவது ஜமாத் தலைவிகளோட தூண்டுதலின் பேர்ல வெட்டப்பட்ட செம்மஞ்சேரியை சேர்ந்த ஒரு திருநங்கை இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி உங்களை தேடி வந்தாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட கதிக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம். மந்த்ராவின் பார்வையில் இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி திருநங்கை மகா அவங்கள வந்து ஒரு ஈசிஆர் பகுதியில வந்து தாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து கை, முகம் எல்லாமே வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ரொம்ப பலமான வெட்டுக்கள், பலமான ஆயுதங்கள் மூலியமா ஒரு திருநங்கையும் அவங்களோட ஹஸ்பண்டு கூட துணைக்கு இன்னொரு திருநங்கை, மொத்தம் 3 பேர் சேர்ந்து தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி போன மாசத்துக்கு முன்னாடிலாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். பாதிக்கப்பட்ட திருநங்கையும் வந்து அவங்களோட வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. நம்மளும் ஒரு சில எவிடன்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கொடுத்துருந்தோம். ஆனா இது அனைத்துமே கொடுத்தோம். அப்போ வந்து இந்த மூத்த திருநங்கைகள், இந்த நாயக்குகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு சட்ட ரீதியா வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம். அதே போல நம்ம ஜமாத்து மூலியமாவும் இந்த 2 திருநங்கைகளுக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுவும் நாங்க செய்யறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. நிறைய குரூப்புகள்லயும் இதை பத்தி பேசப்பட்டது. இந்த மகான்னு சொல்லக்கூடிய இந்த திருநங்கை சம்பந்தப்பட்டவும் ரொம்ப ஆவேசமா கொதிச்சாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் எப்பயுமே ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆறுன சாப்பாடு பழைய சாப்பாடுன்னு சொல்லிட்டு. அது போல இப்ப இந்த மகாவோட கதையும் ஆறுன சாப்பாடாவே ஆயிடுச்சு. இல்ல, இந்த அவங்களோட கதை ஆறுன சாப்பாடு ஆனாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலை இருக்குல்ல, அதை அனுபவிச்சவங்க அவங்க தான். அது குறித்து அவங்களே சொன்னா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா மகா, நீங்க உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்றத நீங்க சொல்லலாம். நம்ம மந்த்ராவின் பார்வை இந்த சேனல் மூலியமா நீங்க உங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லலாம். என் பேர் மகாலட்சுமி, நான் பெரும்பாக ஹவுசிங்லேருந்து வரேன். நான் இந்த ஒரு வெட்டுப்பட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மீடியாவில் வந்திருப்பேன். அது நான் தான். என்னை வெட்ட சொல்லி தூண்டுந்து வந்து போரூர் சுதாவும் விம்கு சுந்தரி நாய்க்கும் தான். அவங்க நான் பாலியல் தொழில் தான் செய்கிறேன். அந்த இடத்துக்கு 10 மணிக்கு வந்தாங்க. ஒரு நாய்க்கு
10 மணிக்கு மேலே ஒரு பாலியல் தொழில் செய்கிற இடத்துல பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு என்னை வர வச்சாங்க. வர வச்சு அந்த கல்நாய்க்கு போடுற சுதாவும் வந்தாங்க. வந்து என்கிட்ட பேச சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த சுஜிக்கிட்ட என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியல. வந்து நான் ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என் மூஞ்ச தடவி தடவி பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து சுஜிக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு சுஜியோட புருஷன் என் துணியெல்லாம் உருவிட்டான். உருவி பெரிய கத்தி எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெட்டு வெட்டினான். தாத்தா இருங்க பேசிக்கலாம், நில்லுங்க நில்லுங்க. அவர் வந்து அவன் சுஜி வந்து எனக்கு ஆயாமரம் ஆகுது, அதனால் அவனை தாத்தா இருங்க இருங்கன்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு ஏய் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு என் புடவையெல்லாம் உருவிட்டான். அவன் என் மூஞ்ச வெட்டு பாட்டு என் மூஞ்ச வெட்டிட்டான், என் கையை வெட்டிட்டான். இதெல்லாம் நியாயமா? எல்லாம் எனக்கு நியாயம் வேணும். எனக்கு பணத்தை கொடுத்து பண்ணலான்னு பார்த்தாங்க. எனக்கு பணம்லாம் வேணும், எனக்கு நியாயம்தான் வேணும், எனக்கு நியாயம்தான் வேணும். அதனால வெளிச்சார கட்டண தேடி வந்திருக்கேன். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, என்னால் சாப்பிட கூட முடியல. என் பல்லெல்லாம் எடுத்துட்டான், என் மூச்செல்லாம் அறுத்துட்டான், என்னால் நடக்க முடியல. என் குரல் இது கிடையாது, என்னால் பேசக்கூட முடியல. அவன் சுஜினிக்கு பண்ணிட்டு ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலிருந்து வந்தவன். அவன் அது ஒரு திருநங்கையோ ஒரு அட்டாச் வச்சுக்கிற ஒரு திருநங்கைய அவங்க ஒரு நாய்க்கு எதுக்கு கூப்பிடணும்? ஒரு 10 மணி ராத்திரிக்கு அவளை வந்து ஃபோனு போட்டு கூப்பிட சொல்ல காரணம் என்ன? வந்து அவள் புருஷனையும் வர வைக்க காரணம் என்ன? வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என் நிலமை இன்னொரு திருநங்கைக்கு வரக்கூடாது. ஒரு விட்டு என்னை கத்தியாலே தாக்கிட்டான், எல்லாத்தையும் வெட்டிட்டான். வெட்டிட்டு என்னை மண்டிலே வெட்டினோடனே நான் மயங்கிட்டேன். நான் 2 நிமிஷம் கழித்து நான் கண்ணை திறந்து பார்த்தேன். பார்த்த பிறகு என் துணியெல்லாம் அவுத்துட்டு என் மேலே ஏறி உக்காந்துருந்தானுங்க. நான் செத்துட்டேன்னு நினச்சி என்னை குப்பை தொட்டியில் தூக்கி போட போயிட்டேன். நான் அப்படியே மயக்கமான நிலையில நான் அமைதியாக இருந்தேன். என்னை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் வந்து தூண்டுதல் வந்து வின்கோ சுந்தரி நாய்க்கும் போகிறது தான் பண்ண வேலை தான். அவங்க தயவு செய்து மக்களான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நாயை நடத்துறேன்னு சொல்லிட்டு நேற்று என்னை கூட்டின்னு போயினாங்க மண்டபத்துக்கு. அதில் முன்னா நாய்க்கு, ராதா நாய்க்கு, குட்டிமா இவங்க யாருமே வந்து என் பக்கம் பேசவே இல்லை. எல்லாம் வந்து அவளுக்கு தண்டை போட்டு, தண்டனை வந்து தண்டனை கிடையாது, காசு மூலிமா கொடுத்து 5 லட்சம் கொடுத்து அவளை அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு காசுலாம் முக்கியம் கிடையாது, எனக்கு நியாயம்தான் வேணும். எனக்கு நடந்த மாரி இன்னொரு பொட்டிக்கு நடக்கக்கூடாது, இன்னொரு திருநங்கைக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளிச்சாலக்கலத்துக்கு அங்கேருந்து மண்டபத்துலேருந்து நான் இங்கே ஓடி வந்துட்டேன். இப்போ இந்த வெட்டுப்பட்டதுக்கு முன்னாடி உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்கல்ல சுந்தரி நாயக்கன்றவங்க, நீங்க வெட்டுப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா? ஏன்னா நான் கேரண்டி அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து உங்க கன்னத்தை தடவுனாங்கல்ல, கொடுத்தாங்க. இப்போ அவங்க அது நீங்க வெட்டுப்பட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எதுவும் வந்து பேசலையா, பார்த்தாங்களா? அதெல்லாம் பார்க்கல. ஆனால் நேற்று வந்து மண்டபத்துக்கு வந்தாங்க மேடம். வந்துட்டு என்னை பார்த்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே அவங்களும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. நான் கன்னத்தை தடவுண்டு உண்மைதான், அழகாக இருக்கேன்னு சொன்னது உண்மைதான். அதெல்லாம் சுஜி வந்து இந்த மாதிரி வந்து இவனால எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நான் பொறுப்புன்னு சொல்லலாம் உண்மைதான். அவங்க 21 நாய்க்கு மூலயமா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கல்நாய்க்குங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க கல்நாய்க்கு தட்டை போப் பண்ண சொல்லி நான் சொன்னேன் ஒரு சுதாகர், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க மேடம், போப் பண்ண சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு வெட்டுப்பட்ட பொட்டைன்னு அழுகுறேன், அவ்வளோ அந்த திருநங்கை அழுவில். அப்போது ஒரு கல்நாய்க்கு தட்டு போப் பண்ண சொன்னனால அவங்க வீட்டு திருநங்கைகள்லாம் அழுகுறாங்க மேடம். அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க மேடம். யார் சொன்னது கொடுக்க முடியாதுன்னு? அந்த நாய்க்குங்க சொல்கிறாங்க. நடந்தது நடந்து போயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க மேடம்.
நான் என்ன பண்ணணும்? இதன் காரணமா நீங்க ஜமாத்தே வேண்டாம் அப்படின்னு வெளிச்சம் அறக்கட்டளைக்கு ஆமா வந்துட்டீங்க. மேடம். ஜமாத் தலைவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன இப்போ? என்ன மாதிரி இன்னொரு திருநங்கைகளுக்கு ஆளாகக்கூடாது மேடம். என்ன மாதிரி இன்னொரு திருநங்கைய வெட்டக்கூடாது. எதுவுமே பண்ண அவங்க பணம், காசு கொடுத்து எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. எல்லா உண்மையும் மறைச்சிடுறாங்க. என்ன மாதிரி இன்னொரு திருநங்கை பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு நான் உயிரோட வந்துட்டேன். இந்த மீடியா மூலியம் நான் சொல்கிறேன். இதே நான் உயிரோட வரலைன்னா இந்த கதையை மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க மேடம். இப்போ நீங்க வந்து இவ்வளோ கதை சொல்றீங்க. இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த நாய்க்கு சிஸ்டம் மூலியமா யாருன்னா வந்து உங்களை பார்த்து ஏதாவது பணம் ஏதாச்சும் கொடுத்தாங்களா? ஒரு 2 ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க யார் எவருன்னு தெரியல. ம் ஆனால் ஜீவநாயக்கன்னு சொல்கிறாங்க அவங்க பேர். ம் அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்க கல்நாய்க்கு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 80,000 கொடுத்துருக்கோம். நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம் ம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல 80,000 கொடுத்தாங்க. நீ வேண்டான்னு திருப்பி வேண்டாம் அனுப்பிச்சிட்ட. திருப்பி அனுப்பிச்சிட்டேன். சென்னை நாய்க்கு. சென்னை நாய்க்கு தமிழ்நாடு சைட்ல இருந்து இருக்கிற நாய்க்குங்க யாருன்னா யாருமே வரல. வரல. பணம் ஏதாச்சும் கொடுத்தா அதெல்லாம் அனுப்பிச்சாங்களா? கொடுக்கல. அப்படிலாம் எதுவுமே அப்படிலாம் கிடையாது. எதுவுமே இல்லை. இப்போ நீங்க வந்து வெட்டுப்பட்டுட்டீங்க. இதெல்லாம் ஓகே, உண்மைதான். நீங்க ரொம்ப காயம்லாம் அடைஞ்சிருந்தீங்க. இதெல்லாம் நாங்களும் பார்த்தோம். மீடியால நிறைய இதுல வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ நீங்க வந்து எனக்கு பணம் வேண்டாம், நீதி தான் வேணும்னு நீங்க நிக்கக்கூடிய ஸ்டாண்டு எதுக்காக? என்ன மாதிரி இன்னொரு திருநங்கை பாதிக்கப்படக்கூடாதுமா. ம் என்ன மாதிரி இந்த மாதிரி அழகான திருநங்கையை இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிடுறாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்காதனால, அவங்கள இது பண்ணாதனால அவங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால என்ன மாதிரி இன்னொரு திருநங்கை இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுதான் என்னுடைய கோரிக்கை மேம். அதேமாரி அந்த சுஜிக்கும், சுஜியோட புருஷன் பிரகாஷுக்கும், அந்த அபின்றவங்களுக்கும் என்னோட கூட ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முழுக்க காரணம் கொலையை பண்ண சொன்னது வந்து தூண்டுதல் பண்ணவங்க போர் சுதாவும் வின்கோ சுந்தரி நாயக்குறதுக்கும் தக்க நடவடிக்கை வேணும் மேடம். அவங்களுக்கு நான் தக்க தண்டனை கிடைக்கணும் மேடம். இப்போ போலீசார் உங்ககிட்ட ஏதாச்சும் விசாரணைக்கு வந்தாங்களா? அதெல்லாம் யாருமே வரல மேடம். போலீஸே வரல. போலீஸே வரல மேடம். போலீஸ் எப்படி என்னை ma'am? விசாரிக்கவே இல்லை மேடம். இல்ல, போலீஸ் எல்லாம் விசாரணை வந்திருப்பாங்க. இவங்க அந்த நேரத்துல வந்து மயக்க நிலையில இருந்ததுனால இவங்களுக்கு வந்து அது தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் மயக்க நிலை தெளிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப இருக்க எந்த போலீஸும் வந்து எந்த போலீஸும் வரல. நான் மயக்கத்தில் இருந்தேன். எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அக்காவை பார்த்து அழுதேன். எங்கள் ஆயை ஒருத்தி இருக்கா. எங்களை மாதிரி ஒரு திருநங்கை ஒருத்தி இருக்காவா. எங்கள் ஆயா தான், அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. அவங்கள பார்த்து நான் அழுதேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேறு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு நினைவு வந்துட்ட பிறகு எனக்கு யாருமே பார்க்க வரல. எங்கள் ஆயா தான் என்னை பார்த்தாங்க. என்னை அவங்க தான் எல்லாமே இது பண்ணாங்க. சரிம்மா, இப்போ வந்து எனக்கு பணம் வேண்டாம், நீதி தான் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? போரூர் சுதா, விம்கு சுந்தரி, அவங்கள தாக்கப்பட்ட அந்த சுஜி, இவங்க மேலாம் இன்னும் தண்டனை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், இவங்களுக்கு சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? இது வந்து நீங்களா தான் சொல்றீங்களா, இல்லை யாருன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? அப்படி இல்லைம்மா, நானே தான் சொல்கிறேன். மீடியா மூலிமா சொல்கிறேன். நானே தான் சொல்கிறேன். அவங்க பேசின முதல்ல இருந்து பஞ்சாயத்து பண்ண வர சொல்லி என்னை உட்கார வச்சு என் மூஞ்ச நாய்க்கு அந்த 10 மணி ராத்திரிக்கு ஒரு பாலியல் தொழிற்சரி இடத்துல வின்கோ சுந்தரி எதுக்கு வரணும்? அவங்க தப்பு காரணம் எனக்கு அது வேணும். 2வது கல்நாய்க்கு வந்தாங்க. 2வது 3வது வந்து அந்த சுஜின்ற திருநங்கையை விட்டே ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த திருநங்கையை ஒரு ஃபோன் போட்டு எதுக்கு வர சொல்லணும்? வர சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்துலேயே எனக்கு இந்த மாதிரி கொடூர நடந்தது. என்ன நடந்தது நீங்களே இதை சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன இத்தனை விஷயங்களும் இதற்கு முன்னாடி வந்து மந்த்ரா மேம் ஒரு ஊடகத்துல பேசினப்போ போரூர் சுதா அவர்கள் வந்து அந்த ஊடகத்துக்கு கால் பண்ணி அவங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் தவறு, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. போய் மேடம். அவ வந்தா, அங்கே இருக்கிற ஃபுட்டேஜை பாருங்க. அவ வந்தா வந்து சுஜின்ற திருநங்கை கிட்ட அவ குசு குசுன்னு பேசினா. அப்புறம் அவ புருஷன்கிட்டையும் பேசிட்டா. அப்புறம் அந்த வின்கோ சுந்தரியும் நான் பொறுப்பு, சுஜியோட புருஷன் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான், சுஜியும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான், அப்படி பண்ணாங்கன்னா நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தை தடவி பார்த்துட்டு என் மொழி அவுத்து பார்த்தாங்க. பார்த்து அழகெடுத்த திருநங்கையாக இருக்கேன், பார்த்து உஷாரான்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் எதுக்கு மேடம் சொல்லணும்? இப்ப அவங்க அதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களை இப்படி பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம். இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க.
உங்களை சம்மந்தப்பட்டவங்க உங்க வீட்டு பெரியவங்கன்னு யாருமே வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கூப்பிட்டு வச்சு என்ன பேசியிருக்காங்களா? மண்டபத்தில் வச்சு பேசினாங்க. இது எப்போ நடந்தது? நேற்று நடந்தது. உனக்கு இந்த சம்பவம் நடந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஒரு மாசம் இதுக்கு இந்த மண்டபத்துக்கு முன்னாடி எப்பயாச்சும் உங்களை கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் பேசியிருக்காங்க? பேசல எதுவுமே பேசல. பேசல ஏதாவது பெரியவங்க வெளிய வாக்குறுதி ஃபோனில் கொடுத்துருக்காங்களா? பேசினாங்க. நாங்கள் அப்புறமா வந்து இதில் மும்பையில் வந்து இது கொடுக்குறாங்க ஒரு ஃபங்க்ஷனு, ரொட்டி சொல்லுவாங்க. அந்த ரொட்டி இது முடிஞ்ச பிறகு நான் வந்து பேசிக்கிறேன், நீங்கள் அது வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லி என்னை ஸ்டாப் பண்ணிச்சாங்க. அவங்க நாயத்தை கட்டுப்படுத்தி 21 நாய்க்கு சொன்னதுனால சரி நாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் நேற்று நாயம் கிடைக்கலம்மா. நேத்து என்ன நியாயம் கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? நாயம் கிடைக்குன்னா அந்த சுஜின்ற திருநங்கையை பர்மனெண்ட்டாக ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு என் மனசில் நினச்சேன். அதுவும் அங்கே நடக்கல. ஆல்ரெடி அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டதா சொல்லிட்டு இருந்தாங்களே. ரிமாண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டாங்க. அவங்களாம் வந்து வீட்டானலாம் அவங்க இல்லை, அவங்க எங்கேயும் மறைச்சி வச்சுருக்காங்க, அவங்க வெளியில் வரல. இப்போ அதை தொடர்ந்து அவங்கள கைது பண்ணும், வேற யாரை கைது பண்ணுன்றது உங்களோட வேண்டுகோள்? இன்கோ சுந்தரியை கைது பண்ணணும், போகிற சுதாவை கைது பண்ணணும். ரெண்டாவது இந்த மெயினாக வந்து இவங்க 2 பேர் சுஜியும் சுஜியோட புருஷனும் அவங்க நிறைய கொலைகள்லாம் பண்ணுறாங்க. நிறைய திருநங்கைகளில் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்கள இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு சட்டம் பார்த்தா அவங்களை தண்டிக்கணுமா, இதுதான் என்னுடைய ஆசை. இப்போ திருநங்கைகள் அந்த தலைவிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு காவல்துறையை நீங்க அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க? போகலாமா, நான் அது வெளிச்சாலை கடை நாடி வந்துட்டேன். இங்கே நான் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வெளிச்சம் அறக்கட்டளையை தேடி இவங்க வந்திருக்காங்க மேம். அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக நீங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க போறீங்க? அதாவதுமா ஏற்கனவே வந்து நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை சார்பா இவங்களுக்கான நியாயத்துக்கு சில நடவடிக்கையெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருந்தோம். பட் இவங்க இந்த நாயக்குகள்லாம் வந்து ஒரு கும்பலை காட்டி நாங்க வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறோம், அதுல வந்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த திருநங்கைகளுக்காக சில நியாயங்கள் பேசப்படும், சம்பந்தப்பட்ட அந்த பொரூர் சுதாக்கும் விம்கு சுந்தரி இவங்க இருவருக்குமே வந்து சட்டம் ஒரு பக்க தண்டனை கொடுத்தாலும் எங்க நாயக்கு சிஸ்டம் வந்து விம்கு சுந்தரியோட அதை தட்டுன்னு சொல்லுவாங்க, நாயக்குன்றதுக்கு அடையாளம். அந்த தட்டை வந்து நாங்க பண்றோம். போனாக்கா அவங்க இனிமேல் நாயக்கு கிடையாதுன்னு அவங்கள ஒதுக்குறோம். அதே போல இந்த போரூர் சுதா வந்து இனிமேல் இந்த நாயக்கு சிஸ்டம்ல அவங்க ஒரு கல்நாயக்கா தான் இருக்காங்க. நாயக்கெல்லாம் அவங்க கிடையாது, கல்நாயக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பதவியும் நாங்க வந்து பறிச்சு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்பட்டு வரோம் தான். இந்த ஒரு மாசத்துல இருந்து இந்த ஒரு 45 நாட்களா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது நாட்கள் ஆக 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 எங்கெங்கிருந்து இவங்களோட விஷயங்கள் உண்மைகள்லாம் வெளியே கசையுதோ அவங்களெல்லாம் போய் ஒரு சில பெரியவங்களை வச்சு அதெல்லாம் ஆஃப் பண்றது. இப்ப ஏன் மூலியமா ஒரு சில விஷயங்கள் வருதுனாக்கா எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி என்ன வேற விதமாலாம் வந்து பேசி இந்த விஷயத்த வெளியே சொல்லாத அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள்லாம் ஆஃப் பண்றாங்க. பட் என்கிட்ட வந்து எப்படி பேசினாங்கன்னா, நீ இந்த மாதிரி முக்கியமான எவிடன்சஸ் எல்லாம் நீங்க வெளியிட்டீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்பட்ட திருநங்கை வீட்டுல இருந்து கோவப்பட்டு இவங்க அவங்கள போய் ஏதாச்சும் அட்டாக் பண்ணி ஏதாச்சும் அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் இது அனைத்துமே மன்றாதான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டதுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது, அப்படிலாம் வரும், இந்த பழிவும் மேல வரும், அப்படி இப்படிலாம் சொல்லவோ நானும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லம்மா. ஏன்னா திருநங்கை கூட்டம் வந்து இருக்கிற விஷயத்த வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லாத விஷயத்த இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க எதுக்கு ஒன்னாலுமே துணிஞ்சவங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால சரி இவங்களோட முயற்சி ஒரு காவல்துறை மூலியமா ஒரு விசாரணைன்னு சொல்லி போகட்டும். அந்த விசாரணையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் விசாரணை ஆணையர்கிட்ட நம்ம வந்து காட்டிக்கலாம், இவங்க கிட்ட காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு முயற்சி. இப்ப நானும் கூட வெயிட் பண்ணது வந்து இந்த மூத்த திருநங்கைகள், இந்த 19 நாயக்குகள், இந்த பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அந்த மீட்டிங்ல வந்துட்டு இந்த திருநங்கைக்கு வந்து நஷ்ட ஈடா இழப்பு பணமா கூட எதுவுமே கிடையாது. நல்லா பாருங்க, இவங்களை இந்த அளவுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்ற ஒரு வீடியோ நாங்க தரம் போடுங்க, இவங்களோட அழகு இவங்க எப்படி இருந்தாங்கன்றது. அதுக்கப்புறம் அவங்க இவங்களுக்கு தாக்கும் போது இவங்களோட எந்த அளவுக்கு கொடூரமா தாக்கியிருக்காங்கன்ற வீடியோ கூட போட்டோஸ்ல கூட நாங்க அனுப்புறோம். இப்ப இவங்க எப்படி இருக்காங்கன்னு தான் பாருங்க. இவங்களை வந்து இந்த தொண்டையில வந்து கத்தில வயிற்றுல ஏறி உட்கார்ந்துட்டு தொண்டையில குத்தி இருக்காங்க. அங்க பாருங்க, இந்த அடையாளம் தெரியும். இங்க குத்துனதுனால அவங்க குரலே மாறி போச்சு. இப்போ அந்த பழைய குரல் கிடையாது. அந்த குரல் அவங்களால இப்ப பேச முடியல. ஒரு 5 நிமிஷம் தொடர்ச்சியா பேசினா உடனே வாமிட் பண்றாங்க,
மயங்கிடுறாங்க கூட. ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த கையை பார்த்தீங்கன்னா அவங்க கை இங்க இருக்கு இல்லையா, இந்த கை அவ்வளவுதான். இப்படியே தான் அவங்க இனிமேல் இருக்கக்கூடிய லைஃப் லாங் இப்படிதான். அதில் கேட்கறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இல்லையா? இந்த கையை வந்து இப்படி இனிமேல் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடியாது. இங்க இருந்து ஒரு கட்டு கம்பி ஏதோ உள்ள வந்து கம்பி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கை இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இவங்க ஒரு ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இவளுக்கு வந்து ஒரு நஷ்டஈடா கொடுத்தாலும் இவ இனி வாழக்கூடிய காலங்களுக்கு அந்த பணம் போதுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஒரு இப்ப இவளோட முடிவை வந்து எனக்கு பிடிச்சிருந்து நாங்க வெளிச்சம்ல இவளுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, நான் இப்படி ஆயிட்டேன், பரவாயில்ல, என்னோட இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். இனி வரக்கூடிய எந்த ஒரு இளம் திருநங்கைகளுக்கோ இல்ல வேற எந்த மூத்த திருநங்கைகள் கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இனி நடக்க கூடாது. அதுக்கு நானே முதலும் கடைசியமா இருக்கிறேன். எனக்கு பணம்லாம் இப்ப எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நான் அனுபவிக்கக்கூடிய அந்த வலி வேதனைகள் எல்லாமே எனக்கு தான் தெரியும். இது என்னோடயே போட்டும். ஸோ இதுக்கு வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்காது, இனிமேல எடுக்காது, இப்ப வரைக்குமே எடுக்கல. ஸோ உங்களை நம்பி வந்திருக்கும்னு சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ நானும் வந்து இந்த மந்த்ராவின் பார்வையில இந்த மீடியா முன்னாடி என்ன கேட்குறேன்னா, இதை பார்க்குற சமூக ஆர்வலர்கள், நிறைய சோசியல் வெல்ஃபேர் போர்டில் இருக்கிறவங்க, சில அதிகாரிகள், ஒரு அட்வொகேட்டு, ஒரு காவல்துறை, ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த இந்த திருநங்கையோடைய கோலத்தை பார்த்து ஏதாச்சும் இந்த திருநங்கைக்கு உதவி செய்யுமாறு நானும் வந்து இந்த மீடியா முன்னாடி கேட்குறேன். மெயினான கோரிக்கை வந்து இந்த திருநங்கை வந்து இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் இவ்வளோ வலி வேதனை பட்டுட்டேன், லைஃபே போயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே எனக்கு நரகம் தான். ஒருத்தரோட உதவி இல்லாம இதுக்கப்புறம் இவளால வாழ முடியாது. கண்டிப்பா ஒருத்தரோட உதவி வேணும். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை தலைக்கீழ மாறி போச்சு. இப்போ எனக்கு எத்தனை லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நான் இழந்தது திருப்பி எனக்கு கிடைக்காது. அதனால எனக்கு இப்போ ஒரு ஆறுதலா இந்த விஷயத்த செஞ்சா நான் கொஞ்சம் மனசு திருப்தி அடைவேன் அப்படின்னாக்கா, இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அந்த சுஜியோட ஹஸ்பண்டா அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. மற்ற 2 பேர் அதாவது கொலை செஞ்சவங்களை விட கொலை செய்ய தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் சொல்லி நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதை வந்து அந்த 2 பேர் தூண்டி விட்டாங்க இல்லையா, போரூர் சுதா, விம்கோ சுந்தரின்னு சொல்லிட்டு, அவங்க மேல ஏன் காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கல? எங்க நாயக்கு சிஸ்டமும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதுக்கு அவங்க தான் இது காரணம்னு சொல்லி வெட்டின சுஜியும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு சேனல்ல போட்டிருப்பேன். அவங்க சுதாவும் சுந்தரியும் கூப்பிடுவதான் நாங்க அந்த இடத்துக்கு வந்தோம், அவங்க கூப்பிடுவதான் நாங்க வந்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க எங்களை கூப்பிடதான் நாங்க வந்தோன்னு அழுத்தமா சொல்றாங்க. ஏன்னா அந்த நிலையில நாங்களும் வந்து அவங்க கிட்ட வேற எதுவும் பேச முடியாது. புரியுதுங்களா? அவங்க கூப்பிடுவதான். நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏற்கனவே சுஜின்றவங்க ஒரு கொலை வழக்குல இருக்கிறாங்க, நிறைய கேஸ்கள்ல இருக்கிறாங்க. அப்படியே கொண்ட அந்த சுஜின்றவங்களை விம்கோ சுந்தரியும் போரூர் சுதாவும் சம்பந்தப்பட்ட இந்த திருநங்கை இருக்கக்கூடிய இடத்துக்கு எதுக்காக கூப்பிட்டீங்க? இவங்கெல்லாம் வந்து வாயால பேசினாங்க, இவ வந்து அதை கேட்கல. பட் அவ சுஜியை விட்டு கத்தியால பேசி வச்சிருக்காங்கன்றதுதான் இதுல உண்மை. அப்போ வந்து இவங்க 2 பேரும் கூப்பிடுவதான் சுஜியும் வந்திருக்கா, அதே சுந்தரி அம்மா கூப்பிடுவதான் இந்த திருநங்கையுமே வந்திருக்கா. இந்த உன்னிய சுந்தரி கூப்பிடுவதா இவ்வளவு. அப்ப 2 பேருமே கூப்பிட்டு நீங்க என்ன அந்த இடத்துல பஞ்சாயத்து நைட்டு 10 மணிக்கு நடத்துனீங்க? அவ்வளவு ஒரு முக்கியமா வந்துட்டு அந்த நள்ளி இரவுல வந்து நீங்க பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு? நீங்க சுந்தரின்றவங்க ஒரு மூத்த திருநங்கை, நாயக்கம், அவங்க வயசுக்கு எவ்வளோ பஞ்சாயத்துகள் எவ்வளோ விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த இப்போ ஒரு திருநங்கை ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு போன் பண்ணா நான் பிபி மாத்திரை போன்னு பத்துன்னு இருக்கேன், சுகர் மாத்திரை போடு பத்துன்னு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க 10 மணி ராத்திரிக்கு போய் அங்க நிக்கிறீங்கன்னா, அப்ப பிபி மாத்திரை சுகர் மாத்திரை எங்க போச்சு? அன்னைக்கு போடலையோ? எதுக்காக போடல? ஏன் நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க? இந்த திருநங்கையை அங்க எதுக்காக கூப்பிட்டீங்க? இங்கதான் கேள்வியே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வெட்டுன சுஜியை இவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. வெட்டு வாங்கின இந்த திருநங்கையும் வந்து பாதிக்கப்பட்ட திருநங்கையும் இவங்க சொல்லிதான் இது நடந்துச்சுன்னு 2 தரப்புமே வாக்குமூலம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயே ஏன் இந்த நாயக்கு சிஸ்டமும் ஒரு நடவடிக்கை எடுக்கல, காவல்துறையும் ஒரு நடவடிக்கை எடுக்கல? சோ அதுதான் இதுல வந்து நாங்க முன்வைக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து பாதிக்கப்பட்ட இந்த திருநங்கையோட கஷ்டத்தையும் அவங்க உடல் ரீதியா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்றத பார்த்து சில காவல் அதிகாரிகள், போலீஸ் கமிஷனர், ஏசி சார், டிசி சார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ இந்த திருநங்கைக்காக கொஞ்சம் குரல் கொடுக்குமாறு நான் மிக தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். வெளிச்சம் அறக்கட்டளையை நாடி வந்த இவங்களுக்கு இப்பவாவது ஒரு உரிய நீதி கிடைக்கிறதுக்காக நம்மளும் பிரார்த்திப்போம். நன்றி மேம். நன்றிம்மா.